நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் மட்டும் இல்லை, பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, சேல்ஸ் இன்வாய்ஸு, ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப்பு. ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்ன இப்போ பண்ணுறோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது எல்லாமே எக்ஸல் டு டேலி இப்போ வந்து மூவ் பண்ண முடியும். எப்படின்னா 4.0 வெர்ஷன் டேலி ப்ரைமில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் அப்டேட் ஆகி 1 இயர் ஆக போகுது. பட் இப்போ நான் போகிறதுக்கு ரீசன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸல் வந்து டேலிக்கு எப்படி பர்ச்சேஸ் பில் போடுறது, சேல்ஸ் பில் போடுறது, பல்காக வந்து சேல் பில்லாம் பல்காக போடணும், ஒரு 150 இல்லை 200 இன்வாய்ஸ் கிட்ட நம்ம வந்து போடணும், அது எப்படி எக்ஸல்லேருந்து டேலிக்கு வந்து பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாக் ஐட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டத்தை வந்து நம்ம எப்படி எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி கம்பெனி, இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. இப்போ ஸ்டாக் ஐட்டம் கூட நம்ம காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி புக்கில் போய் பார்க்குறோம், ஸ்டாக் ஐட்டம் வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து டேலி பார்ட் லிஸ்ட்னு இருக்குது. இப்போது நம்ம அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து எக்ஸல் வந்து டெம்ப்ளேட், இதுதான் ஸ்டாக் ஐட்டம். குரூப் வந்து ரா மெட்டீரியல். இது வந்து யூனிட் மெஷர்மெண்ட் வந்து நம்பர்ஸு, ஓப்பனிங் பேலன்ஸ், குவான்டிட்டி. இன்கேஸ் வந்து நீங்கள் பாதி புதுசாக ஸ்டாக் ஐட்டம் ஆட் பண்ணுறீங்க எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துங்க. இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக்குன்னா எல்லாத்தையும் ஒரு 100 குவான்டிட்டி, ஈச் 100 குவான்டிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ மொத்தம் எத்தனை லைன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 7000 லைன் ஐட்டத்துக்கு மேலே இருக்கும். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2.5 அப்படின்ற சும்மா நான் ஒரு ரேட் கொடுக்குறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் ரேட் பேர் 2.5. ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரேட்டு கொடுக்க தேவையில்ல. இது வரைக்கும் கொடுத்துருவோம், டெலீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கொடுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து மேனேஜில் போய் இம்போர்ட் பண்ணுவோம். அதாவது மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் வந்து மாஸ்டர் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போது நான் ஸ்டாக் ஐட்டம் ஏற்றுறேன். ஃபைல் பார்த்து எதுனா ஃபைல் பார்த்து இதுதான் டிஃபால்ட்டு. இம்போர்ட் ஃபைல் பார்த்து இம்போர்ட் வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டேலியிலேருந்து இது வந்து டேலி ஸ்டாக் ஐட்டம்னு இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ ஸ்டாக் ஐட்டம் டீட்டெயிலு, டிஃபால்ட் டெம்ப்ளேட்டு. இது வந்து நம்ம குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம். இதை வந்து நான் யூனிட்டில் கேட்கல, அது என்ன காட்டுறதுன்றதை நான் பார்க்குறேன். கம்பைண்ட், அதாவது டூப்ளிகேஷன் தான் கம்பைண்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு நமக்கு எந்த பார்த்து தேவையோ அந்த பார்த்துலேயே கொடுத்துக்கலாம். இது என்னென்னா, இது வந்து நமக்கு தேவைப்படும் போது இதே டேட்டாவை நம்ம மறுபடியும் அதாவது ஒரு டேலி பேக்கப் மாதிரி இருக்கும், அந்த பேக்கப்பை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7485 லைன் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகிருச்சு. இப்போது இது கொடுக்கும்போது நமக்கு ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் 0ல் இருந்தது. இப்போ எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாஸ்டர் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஷன் ரெஃபரன்ஸ் மாஸ்டர் மிஸ்ஸிங் என்னென்னா, அந்த ஸ்டாக் குரூப் வந்து கொடுத்துருந்தோம், குரூப்பில் ரா மெட்டீரியல். ஸோ இது வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து இது நம்ம ப்ராப்பராக கொடுக்கும்போதே கொடுத்துருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது நம்ம வந்து ஒரு டைம் ஜிஎஸ்டி ரேட்லாம் கேட்கும், அது நம்ம வந்து எப்போ இதில் தான் இருக்கும், கொடுத்துருவோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம அங்கே கொடுக்கல, ஸ்டாக் ஐட்டம் மட்டும்தான் கொடுத்தோம். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம அங்கே கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும்ன்றதை பார்ப்போம். இப்போ வந்து ஓகே வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட், அதாவது யூனிட் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே வந்து நம்பர்ஸ்னு இருக்குல்ல, இது வந்து நான் சிம்பிள் நம்பர்ஸு, இங்கே வந்து N1 கொடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் வந்து NOS. ஸோ இதை நம்ம அங்கே வந்து யூனிட்டில் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துக்கணும். ஸோ நம்ம அங்கே க்ரியேட் பண்ணும்போது கொடுக்கல, டெம்ப்ளேட்டில் கொடுத்ததுனால நம்ம மேனுவலாகவே இதுவும் பண்ணலாம், இந்த டைப்லேயும் பண்ணலாம்.
இப்போது நமக்கு வந்து 7425 லைன் ஐட்டம் வந்து ஸ்டாக் ஐட்டம் தான். அது எல்லாமே நமக்கு இப்போது டேலிக்கு வந்து மைக்ரேட் ஆகிடும், அதாவது இம்போர்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இம்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இப்போது நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. லைன் ஐட்டம் அதிகமானதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. வெரிஃபைங் அட்டாச் மாஸ்டர். இப்போ ஓகேங்களா? இப்போது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டாக் ஐட்டம் வந்து செக் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்வென்ட்ரி புக்ஸில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டமில் பார்க்குறோம். இப்போ நம்ம அங்கே போட்டு இருந்தால் 7000 கீழே இருக்குது பாருங்கள், 7433 லைன் ஐட்டம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து சேல் இன்வாய்ஸ் பண்ணும்போது அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் ஸ்டாக் ஐட்டம் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எந்த ஸ்டாக் ஐட்டமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் அந்த குரூப்பில் இருக்கும். நம்ம ஆல்டரில் போயிட்டு பார்க்கலாம். இதில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம், இது ரா மெட்டீரியல், இது எல்லாமே ரா மெட்டீரியல். இது வந்து ப்ராப்பராக நம்ம HSN கோட்லாம் வந்து அந்த டெம்ப்ளேட்டில் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில் கொடுக்குறோம். இது எல்லாம் எப்போனா நம்ம GST டீட்டெயில் கொடுக்கும்போது நம்ம அந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் வரும். பட் ஸ்டாக்கோட டிஃபால்ட் சம்மரியில் இது நமக்கு இல்லை. ஸோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டேலி வந்து எக்ஸலில் இருந்து டேலிக்கு வந்து ஸ்டாக் மைக்ரேட் பண்ணுறதுக்கான வழி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு கம்பெனியில் ஸ்டாக் இன்வென்ட்ரி நிறைய இருக்க கம்பெனியில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்டில் வச்சுக்கிட்டு தேவையான ஸ்டாக் ஐட்டம் வந்து ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணாமல் பல்காக எக்ஸலில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு, அதாவது பல்காக எக்ஸலில் டைப் பண்ணிடலாம். இப்போது நம்ம டேலியில் வந்து ஒன்றா க்ரியேட் பண்ணோம். ஆனால் எக்ஸலில் பார்த்திங்கன்னா சிமிலியரான ஸ்டாக் ஐட்டமாக காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரே எக்ஸலாக போட்டுட்டு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்னால் க்ரியேட் பண்ணலாம். பட் 10, 100, 150, 200 ஸ்டாக் ஐட்டம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸலில் போட்டுவிட்டோன்னா அந்த எக்ஸல் நம்ம பேக்கப்பாக வச்சுன்னா இன்னொரு கம்பெனி இல்லை புதுசாக ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் ஆகும்போது அப்படி அந்த ஸ்டாக்லாம் நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா ஸ்டாக்கையும் மறுபடியும் அந்த எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான், ஸ்டாக் வந்து எப்படி போடுறோம் இம்போர்ட் பண்ணுன்றது. இதுக்கப்புறம் அதாவது மாஸ்டர் தவிர டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸல்லேருந்து எப்படி டேலிக்கு போடுறோம் அப்படின்ற எல்லா வீடியோவுமே நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி TDSல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து ஆல்ரெடி 94 IBயில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேலியிலே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் டேலி, TDS, GST, ஓகேங்களா? இது வந்து 1 by 1 நம்ம சேனலில் வரும். இதுக்கப்புறம் இன்கேஸ் PFல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இல்லை அப்டேஷன் ஏதாச்சும் இருந்திருந்தாலும், அமெண்ட்மெண்ட் ஏதாவது இருந்தாலுமே அதுவுமே நம்ம சேனலில் வரும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா PF, டேலி, GST, TDS இது 4 கண்டென்ட்டும் நம்ம சேனலில் 1 by 1 அதாவது ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா மிக்ஸ்அப் கண்டென்ட் போடுறது பார்த்திங்கன்னா வியூஸ் நான் வந்து சேனல் வந்து வியூஸுக்காகலாம் நான் போடல. அப்படி நான் வியூஸுக்காக நான் போடணும், இல்லை நம்ம வந்து நம்ம யூடியூப்பில் இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படி ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா நான் பர்டிகுலராக ஏதாவது ஒரு இது சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ PF பற்றி போடும்போது நமக்கு நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஸோ அதை மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக போகும்போது அதில் மட்டுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதில் இருக்க ஈச் பை எவ்ரி அப்டேட்டையுமே நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் டேலி, அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நமக்கு அடுத்து வர ஜூனியர்ஸ் லெவலில் இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட்லையும் சரி. ஸோ டேலி, GSTலாம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ரிலேட்டடாக ஜூனியர் லெவலில் வருவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் PFஐ பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அப்டேட்லாம் செக் பண்ணுமா அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தால் தெரியாது. பட் நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி வீடியோஸ் போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஈவன் அது வந்து ரெக்கமெண்டேஷன்லேயே போகும்போது அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது வந்து 4 years பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வீடியோஸ்லாம் போட முடியல.
அதெல்லாம் ஃபஸ்ட்டு கோவிட், செகண்ட் கோவிட், லாக்டவுன் டைமில் மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியுது. அதுக்கப்புறம் ஒர்க் போனதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எதுவுமே என்னால் கண்டினியூவாக போட முடியல. ஸோ இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஜூன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஎஃப் பற்றி தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா அந்த பிஎஃப்பில் வந்து 1 பை 1 அப்டேஷன் ப்ளஸ் நம்ம ஒரு வீடியோ பிஎஃப்பில் போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் டவுட் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாம் அப்படி ஒன்றா போயிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ டேலி நம்ம போட்டிருக்கோம். இதில் கமெண்ட்டில் வந்து டேலியை பற்றி டவுட் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம டேலி ப்ளஸ் ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது கமெண்ட்டில் டவுட் கேட்குறவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி தான் நம்ம ஒன்றா பண்ண போகிறோம். சரிங்களா? இதனால் என்ன பண்ணேன், விருப்பம் இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து என்டர்டைன்மெண்ட் சேனலோ இல்லை வந்து ஃபன்னி சேனலோ ஸோ அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருந்துச்சுன்னா சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும். பட் நம்மளோட நம்மளோட இன்டென்ஷன் வந்து தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணணுன்றத ஒரு இன்டென்ஷன். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து அதை பார்த்தாங்கன்னா ஓகே தான். பார்த்துட்டு நம்ம சேனல்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அதுவே போதும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து சேனலை தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நான் இதை வந்து வியூஸுக்காகவோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா இருக்கிற நானும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லை, இருக்கிற வேலையில் கொஞ்சம் டைம் இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் பரவாயில்ல. அதனால் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜூனியர் லெவலில் வரும்போது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிடிஎஸ் இப்பயும் சொல்கிறேன். டேலியில் ஜூனியர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் போடுவாங்க. பர்ச்சேஸ் என்ட்ரினா போடுவாங்க, சேல் என்ட்ரி எல்லாமே போடுவாங்க. பட் அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எதுக்கு போடுறோம், ஏன்னா ஒரு மேக்ஸிமம் ஃப்ரெஷராக வர்றாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து சீனியர் லெவலில் இருக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் பில் புக் பண்ணணும். ஸோ சில பேர் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க, சில பேர் பில் புக் பண்ணுறது மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பில் புக் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக பில் புக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதில் 94C வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஆகும்போது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரியை பார்த்து அப்படியே அந்த என்ட்ரியை போடுவாங்க, பில்லு புக் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த டிடிஎஸ் இப்போ ஏதோ ஒரு செக்ஷன் 94Cன்னு வச்சுங்களா, அதில் சம் பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது எதுக்கு பிடிக்கிறோம், அதோட கிளாரிஃபிகேஷன் என்ன, கிளாரிஃபிகேஷன் மீன்ஸ் என்ன, அதில் வந்து 94Cயா, அதில் என்னென்னலாம் வரும், எதுக்கெலாம் நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும், எதுக்கெலாம் பிடிக்கக்கூடாது, யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டெப்த்தாக இறங்கி சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நமக்கு பேசிக்லேருந்து வரும்போது நல்லா கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம ஃப்ரெஷராக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் 90% வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பர்ச்சேஸ் பில் புக் பண்ணணுமா அதை மட்டும் சொல்லி கொடுத்து வேலை வாங்குறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை முடியணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பில் புக் பண்ணுவீங்க, டிடிஎஸும் புக் பண்ணுவீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அது எதுக்கு புக் பண்ணுறோம், அது என்ன பேசிஸில் புக் பண்ணுறோம், எதுக்காக என்ன க்ரைட்டீரியாவில் அதை புக் பண்ணுறோம், இப்போ 94C அதுக்கான லிமிட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேஸில் தான் நம்ம வந்து 1 பை 1 சொல்லிகிட்ருக்கோம். இதுமாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.